Hello, welcome friends. This is Sudarshan. Unima prepare presentation module 4. போன கிளாஸ்ல வந்து நம்ம ஒரு அட்வான்ஸ் அனிமேஷன் எப்படி அப்ளை பண்றேன்னு பார்த்துருந்தோம் ஸ்லைட்ஸ்களுக்கு. அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுல என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்க போற விஷயம் வந்து PowerPoint பிரசன்டேஷனிலேயே வந்து மிக மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். அதை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் ஹைப்பர்லிங்க் ஓ ஆக்ஷன் பட்டன் சொல்லி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலான வேலை தான் செய்யும். அப்போ இந்த ஹைப்பர்லிங்க் ஆக்ஷன் பட்டன் சம்மந்தமாக பார்த்துருப்போம், ஆல்ரெடி வேர்ட்லேயும் பார்த்துருப்போம் ஹைப்பர்லிங்க்னு சொன்னால் என்னென்னு சொல்லி. அப்போ இந்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிற இது அட்வான்ஸான விஷயம். இந்த ஹைப்பர்லிங்க் என்ற விஷயம் வந்து இதை வந்து டிரெக்டாக நம்ம வந்து விஷயத்துக்குள்ளே போய்க்கொள்ளும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நாம் வந்து ஆல்ரெடி வந்து க்ரியேட் பண்ணப்பட்ட ஸ்லைட்ஸ் ஆல்ரெடி இருக்குது, அதை நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். பேசிக்காக வந்து ஒரு PowerPointல வந்து அப்படி ஹைப்பர்லிங்க் பண்ணுற ஒரு பேசிக்கான ஒரு PowerPoint ப்ரெசன்டேஷனில் வந்து காணப்பட வேண்டிய அடிப்படையான அம்சங்கள் என்ற அடிப்படையில் வந்து ஒரு சாம்பிள் ப்ரெசன்டேஷனோடு செஞ்சுருக்கேன். ஓகே, பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ரெண்டு ப்ரெசன்டேஷன் இதுதான். எப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு ஒரு வெல்கம் பண்ணணும் ப்ரெசன்டேஷனில். அடுத்து வந்து இந்த ப்ரெசன்டேஷன் சும்மா சொல்லியிருக்க மாதிரி இட்ஸ் மை ப்ரெசன்டேஷன் சொல்லி. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த ப்ரெசன்டேஷன் ஹோம் பேஜ் போட்டிருக்கேன். அந்த ஹோம் பேஜ் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த ப்ரெசன்டேஷன் மெயின் கான்செப்டே வந்து அப்படின்னு சொன்னால் நெட்வொர்க்கிங். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஹோம் பேஜ். ரெண்டு விளக்கம் என்று சொன்னால் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து எப்படி எந்த ஐடியான்னு சொன்னால் அதாவது வந்து முதலாவது எல்லாமே பட்டன்ஸ் மூலமாக தான் செய்யணும். இப்போ எதுவுமே வந்து ஒன் மோஸ்ட் கிளிக் மூலமாகவோ ஆஃப்டர் வித் ப்ரீவியஸ் மூலமாகவோ போகக்கூடாது. நாம் வந்து இங்கேருந்து கிளிக் பண்ண சொன்னால் இதுக்குள்ளே போகணும், இதுக்குள்ளே ஒரு பட்டன்ஸை வச்சு கிளிக் பண்ண இதுக்குள்ளே போயிடணும். போயிட்டு இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நெட்வொர்க்கிங் என்றால் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் இங்கே டிரெக்டாக நெட்வொர்க்கிங் என்ற இடத்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் என்ற இடத்த வந்துடணும். திரும்ப இங்கே ஏதோ ஒரு பட்டன்ஸ் வச்சு இப்போ நம்ம டிரெக்டாக ஹோம் பேஜுக்குள்ளே போயிடணும். அப்போ ஹோம் பேஜுக்குள்ளே இருந்து டிரெக்டாக போனோம்னு சொன்னால் அடுத்து வந்துருக்காரு பியர் டு பியர் நெட்வொர்க். அப்போ ஒவ்வொரு ஆளையும் வந்து கிளிக் பண்ணால் ஒரு சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுதோ அதை வந்து ஒழுங்கான முறையில் வந்து எப்படி ஹைப்பர்லிங்கை யூஸ் பண்ணி செய்கிறேன்ட்டு ஒரு 2 மெத்தட்ஸ் இருக்குது. அப்போ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் மெத்தட்டை பார்ப்போம் வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி. இல்லை பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஹோம் பேஜ் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் இன்ட்ரடக்ஷன் இருக்குது, பியர் டு பியர் நெட்வொர்க், ஸ்ட்ரக்சர் கேபிளிங், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, ஹப் அண்ட் ஸ்விட்ச், வயர்லெஸ் நெட்வொர்க் கம்போனன்ட்ஸ், சர்வர் ஃபங்க்ஷனாலிட்டி மாடல். இப்போ அந்த அடிப்படையில் வந்து 8 கான்செப்ட் இருக்குது. இந்த 8 கான்செப்டையும் வச்சு எப்படி ஒரு ஹைப்பர்லிங்க் பண்ணுறேன்னு பார்ப்போம். நான் டிரெக்டாக விஷயத்துக்குள்ளே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டுக்கு இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பேஜ். நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், இன்சர்ட்டுக்குள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து சேப்ஸுக்குள்ளே ஆக்ஷன் பட்டன்ஸ் இருக்குது. ஆக்ஷன் பட்டன்ஸ் கொஞ்சம் பட்டன்ஸ் இருக்காரு. இதே நம்ம விஷயத்த வந்து இந்த ஷேப்ஸ் அவ்வளோத்தையும் வந்து நம்ம வேர்டிலையும் பார்த்துருப்போம். இந்த வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேர்டில் வந்து இந்த ஆக்ஷன் பட்டன்ஸ் இருக்காது. ஏன்னு சொன்னால் PowerPoint வந்து ஸ்பெஷலாக வந்து உருவாக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் வந்து இந்த ஆக்ஷன் பட்டன்ஸ். இதை பார்த்தோம்னு சொன்னால் எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்த்துக்கொள்ள. இப்போ நாம் இந்த ஸ்லைடில் இருந்து இன்னும் இந்த ஸ்லைடுக்கு போக வேண்டியிருக்கு. இப்போ டோட்டலி வந்து அந்த ஸ்டேட்டஸ் வரல பார்த்தோம்னா 13 ஸ்லைட்ஸ் இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு ஒரு நெக்ஸ்ட் பட்டன் சொல்லி வச்சுக்கொள்கிறேன், நெக்ஸ்ட் பட்டன் சொல்லி. ஓகே, இந்த பட்டன் என்ன செய்யணும்னு சொன்னால் டிரெக்டாக வந்து இந்த ஸ்லைட்லேருந்து இந்த ஸ்லைடுக்கு போகணும். கவனத்தில் கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து இது ஒரு நெக்ஸ்ட் ஸ்லைட் தான், பட் உங்களுக்கு ஈஸியான ஃபர்ஸ்ட் கான்செப்ட் போகிறேன். அதாவது வந்து இந்த முதலாவது கான்செப்ட் நீங்கள் பேசிக்காக ஒரு PowerPointல ஹைப்பர்லிங்க் எப்படி படிக்கிறேன்றதுக்காக வேண்டி நான் ஒரு ஈஸியான ஒரு கான்செப்டுக்குள்ளே போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து இந்த ஆப்ஷனுக்குள்ளே ஹைப்பர்லிங்க் 2 ஆப்ஷனுக்குள்ளே ஸ்லைட் என்ற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த ஸ்லைட் என்ற ஆப்ஷனுக்குள்ளே டிரெக்டாக போனீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து போக வேண்டிய இடம் வந்து இட்ஸ் மை ப்ரெசன்டேஷன் என்ற லொக்கேஷன். அதாவது செகண்ட் ஸ்லைடுக்கு போகணும். அவர் டிரெக்டாக செகண்ட் ஸ்லைடுன்னு சொல்கிறாரு. ஓகே, செகண்ட் ஸ்லைடை கிளிக் பண்ணி கொள்வேன். அப்போ டிரெக்டாக காட்டுற இட்ஸ் மை ப்ரெசன்டேஷன். ஓகே, இப்போ ஓகே பண்ணிக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த ஸ்லைடுக்கு வந்துட்டார். அப்போ இந்த ஸ்லைடுக்கு வந்துட்டார். இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஸ்லைட்லேருந்து நம்ம இங்கே போகணும்னு சொன்னால் இந்த ஸ்லைடுக்குள்ளே போகணும். அப்போ இந்த ஸ்லைடுக்கு போகிறதுக்கு வந்து இவருக்கு ஒரு பட்டன்ஸ் வச்சுக்கொள்ளுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இவருக்கு ஒரு பட்டன் வச்சுட்டு இங்கே ஸ்லைடுக்கு போகிற மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொள்ளலாம். பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து எப்படின்னு சொன்னால் நான் வந்து பட்டன்ஸ் போட்டுக்கொள்கிறேன்.
நெக்ஸ்ட் பட்டன் இவருக்கு ஒரு நெக்ஸ்ட் பட்டன் வச்சுக்கொள்கிறேன். ஓகே இவருக்கு ட்ரா பண்ணிக்கொள்கிறேன். அப்போ இந்த ஸ்லைடுக்குள்ளே போகணும், அதே கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் ஸ்லைடை யூஸ் பண்ணி போடலாம். இதை வந்து அடுத்த கிளாஸில் செஞ்சு கொள்கிறேன். இதுக்குள்ளே காணப்படுற நெக்ஸ்ட் ஸ்லைட், ப்ரீவியஸ் ஸ்லைட், ஃபர்ஸ்ட் ஸ்லைட், லாஸ்ட் ஸ்லைட் வியூ, இப்படி இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி செய்யறதும் அடுத்த கிளாஸில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இந்த கிளாஸில் வந்து முக்கியமாக ஒரு பவர் பாயிண்ட் எப்படி ஹைப்பர்லிங்க் பண்ணுற ஈஸியாக. அப்போ நான் டைரெக்டாக ஸ்லைடுக்கு உள்ளால் மட்டும்தான் போகிறேன். அப்போ ஸ்லைடை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். நம்ம இந்த ஸ்லைடில் இருக்கோம். இப்போ இந்த ஸ்லைடுக்குள்ளே வந்துதான். இப்போ இவரை ஹைப்பர்லிங்க் பண்ணால் இதுக்குள்ளே வந்திருக்கோம். இப்போ இதுக்குள்ளே இருந்து என்ன செய்யணும், இதுக்குள்ளே போகணும். ஆகவே வந்து இவருக்குரிய இடம் வந்து மை ஹோம் பேஜ். அவர் எங்கே போகணும், மை ஹோம் பேஜ் என்ற லொக்கேஷனுக்கு போகணும். அப்போ இவருக்கு அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, அப்போ ஓகே பண்ணிவிட்டு மை ஹோம் பேஜுக்குள்ளே போயிட்டார். ஓகே, இப்போ நான் ஓகே பண்ணிக்கொள்கிறேன். அப்போ டிரெக்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ மை ஹோம் பேஜ் என்ற லொக்கேஷனுக்குள்ளே அவர் வந்துட்டார். இப்போ வந்த அப்புறம் நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், நம்ம இங்கே தான் வந்து டிரெக்டாக கான்செப்டுக்குள்ளே போகிறோம். அப்போ இங்கேருந்து இப்போ வந்து இவருக்கு பட்டன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தோம். இப்போ இவருக்கு என்ன செய்ய போகிறோம்னா டெக்ஸ்ட்டுக்கு ஹைப்பர்லிங்க் பண்ண போகிறோம். நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கோ சரி, இமேஜஸுக்கோ சரி, எதுக்கு வேணுமெண்டாலும் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். ஆனால் நம்ம கொடுக்குற ஆப்ஜெக்ட் தான் வந்து வேறு. இப்போ பாருங்கள் வந்து நான் இவிடத்தை வந்து இந்த கம்ப்யூட்டர்ன்றதை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பட்டன்ஸ் கூட போல் நம்ம வந்து டிரெக்டாக ஹைப்பர்லிங்க் கூட போகிறோம். அப்போ ஹைப்பர்லிங்க் கூட போகிறதால வந்து இப்போ ஹைப்பர்லிங்கை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹைப்பர்லிங்கை கிளிக் பண்ணிக்கொள்றதால வந்து இதில் கேட்குறது வந்து எக்ஸ்ட்ராக்டிங் ஃபைலோ வெப் பேஜ். அப்போ ஆல்ரெடி நான் பார்த்துருக்கோம், இது இல்லை நமக்கு கரண்ட். ஓகே, கரண்ட் ஃபைல் தான் தேவை நமக்கு. அப்போ இதில் பாருங்கள், பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட். இந்த பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட்டில் வந்து நம்ம ஹைப்பர்லிங்க் பண்ண அப்புறம் ஆகவே அவரை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை, செகண்ட் ஆப்ஷன். இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னால் நம்மளோட ஸ்லைடுக்குரிய அனைத்து விஷயங்களும் இருக்குது. நம்ம வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்கை கிளிக் பண்ணால் என்னதுக்குள்ளே போகணும்னு சொன்னால் நம்மளுக்கு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் என்ற கான்செப்டுக்குள்ளே போகணும். பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹோம் பேஜில் காணப்படுற இவரை செலக்ட் பண்ணியிருக்கோம். அவரை செலக்ட் பண்ணிட்டு ஹைப்பர்லிங்க் கொடுத்துருக்கோம். இவரை கிளிக் பண்ணால் எந்த லொக்கேஷனுக்கு போகணும்னு சொன்னால் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். ஓகே இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவர் அப்ளை பண்ணிக்கொள்கிறோம். அப்போ இவரே ஹைப்பர்லிங்க் கொடுத்து அப்போ இவருக்குரிய கலரை டிஃப்ரெண்ட்டாக காட்டுறாரு. அப்போ நம்ம டிரெக்ட் அங்கே வந்து தமிழ் சொன்னால் இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணால் இதுக்குள்ளே வந்துட்டேன். ஆகவே நான் இதுக்குள்ளே வந்துட்டேன். அப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து இங்கே ஸ்லைடில் இருந்து இதுக்குள்ளே போகணும் என்று சொன்னால் அடுத்த இவரை கிளிக் பண்ணால் தான் அடுத்த ஆப்ஷனுக்குள்ளே போகணும். ஆகவே நான் இங்கே இருக்கிறேன். இதில் இருக்கிற இவரை கிளிக் பண்ணால் இதுக்கு வருவார். அப்போ இதுக்குள்ளே இருந்து நான் ஷிஃப்ட் பண்ணி சொன்னால் இந்த ஹோம் பேஜுக்குள்ளே போகணும். ஆகவே எடுத்து ஒரு பட்டன்ஸ் போட்டுக்கொள்கிறோம், வந்து பேக் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன். ஓகே, பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்வோம். இப்போ நம்ம அதே கான்செப்ட் தான், ஆக்ஷன் பட்டன் எல்லாத்துக்கும். ஸ்லைடுக்குள்ளே போய்க்கொள்வோம். நம்ம போக வேண்டிய இடம் வந்து ஹோம் பேஜ். ஹோம் பேஜ் தான் நம்மளோட அடுத்த விஷயத்தை வந்து ஹைப்பர்லிங்க் பண்ணக்கூடிய இடம். இப்போ ஹோம் பேஜை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே பண்ணிக்கொள்கிறேன். இங்கேயும் ஓகே பண்ணிக்கொள்கிறேன். அப்போ இது அங்கே போயிடும், டிரெக்டாக வந்து ஹோம் பேஜுக்குள்ளே போயிடுறேன். அப்போ நான் டிரெக்டாகவே ஹோம் பேஜுக்குள்ளே போகிறேன். அப்போ அடுத்த விஷயத்தை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே விஷயம் தான், ஹைப்பர்லிங்க், பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட், பியர் டு பியர் நெட்வொர்க். ஓகே பண்ணிக்கொள்கிறேன். அப்போ பியர் டு பியர் நெட்வொர்க்குள்ளே போயிட்டார். அப்போ அவருக்கு ஒரு பேக் பட்டன் வச்சுக்கொள்வோம். டிரெக்டாக ட்ரா பண்ணிக்கொள்கிறேன். இப்போ டிரெக்டாக எங்கே போகணும்னு சொன்னால் நம்ம டிரெக்டாக ஸ்லைடுக்குள்ளே போய்க்கொள்ளலாம். ஸ்லைட் போக வேண்டிய இடம் ஹோம் பேஜ். ஓகே, இப்போ ஹோம் பேஜுக்குள்ளே போயிட்டார். அப்போ டிரெக்டாக அடுத்த ஹோம் பேஜுக்குள்ளே போய்க்கொள்கிறேன். அடுத்தது ஸ்ட்ரக்சர் கேபிளிங், ஹைப்பர்லிங்க். இதில் வந்து பார்க்கணும், நம்ம ஹெட்டிங் வந்து ஹெட்டிங் அடிப்படையில் போட்டிருக்கோம், ஒவ்வொரு ஹெட்டிங்காக. அப்போ நீங்கள் ஒரு ஹெட்டிங் போட்டிங்கன்னு சொன்னால் ஈஸியாக வந்து அவரை வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நான் வந்து ஸ்ட்ரக்சர் கேபிளிங்கிற ஒரு ஹெட்டிங் போட்டிருக்கேன். அந்த ஹெட்டிங் தான் ஃபர்ஸ்ட் டிகிரியில் வந்து அந்த ஹெட்டிங்கை தான் டிரெக்டாக காட்டுறாரு. ஓகே பண்ணிக்கொள்கிறேன். அவருக்கும் ஓகே பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஸ்ட்ரக்சர் கேபிளிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிருப்பார். அப்போ இதுக்குள்ளே போய்க்கொள்கிறேன். அப்போ அவருக்கும் டிரெக்டாக ஒரு பட்டன் வச்சுக்கொள்கிறோம், வந்து பேக் பட்டன். ஓகே, நான் எடுத்து அப்ளை பண்ணிக்கொள்கிறேன், பேக் பட்டன். இவர் டிரெக்டாக அங்கே போகணும்னு சொல்லி நம்மளோட ஹோம் பேஜுக்குள்ளே போகணும். ஓகே, எடுத்து டிரெக்டாக பார்த்துக்கொள்வோம், வந்து ஹோம் பேஜ்னு இருக்கிற ஹோம் பேஜ். ஓகே ஓகே பண்ணிக்கொள்கிறேன். இப்போ டிரெக்டாக ஹோம் பேஜுக்குள்ளே போயிட்டார். அடுத்த விஷயம் பார்த்தோம்னு சொன்னால் என்எஸ்சி கார்டு, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, ஹைப்பர்லிங்க். ஓகே, நம்ம போக வேண்டியது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுக்குள்ளே. ஓகே பண்ணிக்கொள்கிறேன். அப்போ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுக்குள்ளே போயிருப்பார். இந்த லிங்கை கிளிக் பண்ணால் அப்போ டிரெக்டாக வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுக்குள்ளே போய்க்கொள்கிறேன். ஷேப்ஸுக்குள்ளே போய் பேக் பட்டன் வச்சுக்கொள்கிறேன். இவரை ட்ரா பண்ணிக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்லைடுக்குள்ளே போய்க்கொள்கிறேன். ஸ்லைடுக்குள்ளே போயிட்டு கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். நம்ம போக வேண்டிய இடம் வந்து ஹோம் பேஜ். ஹோம் பேஜை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே பண்ணிக்கொள்கிறேன். நான் இப்போ டிரெக்டாக வந்து ஹோம் பேஜுக்குள்ளே போயிருப்பார். இப்போ ஆல்ரெடி நான் வந்து ஒரு பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். அது தேவையில்லை, நான் ரிமூவ் பண்ணிக்கொள்கிறேன்.
அடுத்து வந்து ஹோம் பேஜுக்குள்ளே இருக்கும். ஓகே, அடுத்து செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம் ஹைப்பர்லிங்க் ஹப் அண்ட் ஸ்விட்ச். அப்போ ஹப் அண்ட் ஸ்விட்சுக்குள்ளே போகலாம். ஓகே பண்ணிக்கொள்கிறேன். அப்போ அவருக்குரிய கன்செப்ட் ஹப் அண்ட் ஸ்விட்சுக்குள்ளே போய்க்கொள்கிறேன். அப்போ அவருக்கு டிரெக்டாக ஒரு பேக் பட்டன் வச்சுக்கொள்கிறேன். இப்போ பேக் பட்டன். ஓகே, இவருக்கும் டிரெக்டாக நம்ம பழைய மெத்தட் ஸ்லைட்டுக்குள்ளே போய்க்கொள்கிறேன். போக வேண்டியது நம்ம ஹோம் பேஜ். ஓகே, அப்போ டிரெக்டாக வந்து ஹோம் பேஜுக்குள்ளே போயிட்டாரு. இப்போ அடுத்த 6வது கன்செப்டுக்குள்ளே போகிறோம். வயர்லெஸ் நெட்வொர்க் ஹைப்பர்லிங்க் வயர்லெஸ் நெட்வொர்க். ஓகே, அப்போ வயர்லெஸ் நெட்வொர்க்குள்ளே போய்க்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வயர்லெஸ் நெட்வொர்க்குள்ளே இருக்கார். அப்போ இவருக்கு ஒரு பேக் பட்டன் வச்சுக்கொள்வோம். ஓகே வச்சுட்டேன். அப்போ டிரெக்டாக ஸ்லைடுக்குள்ளே போய்க்கொள்கிறேன். ஸ்லைட் டிரெக்டாக நம்ம ஹோம் பேஜுக்குள்ளே போகணும். இப்போ ஹோம் பேஜ். ஓகே, அடுத்த விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால் ஹோம் பேஜுக்குள்ளே இருக்கோம். அடுத்தது வந்து வயர்லெஸ் நெட்வொர்க் கம்போனன்ட்ஸ் நெட்வொர்க் ஹைப்பர்லிங்க் போயிட்டோம். வயர்லெஸ் நெட்வொர்க் கம்போனன்ட்ஸ். ஓகே பண்ணிக்கொள்கிறேன். இப்போ டிரெக்டாக அவர்கிட்ட கம்போனன்ட்ஸுக்குள்ளே போய்க்கொள்ளலாம். அவருக்கு ஒரு பேக் பட்டன் வச்சுக்கொள்ளலாம். ஓகே, அப்போ டிரெக்டாக ஹோம் பேஜுக்குள்ளே போகணும் நம்ம. ஹோம் பேஜ். ஓகே, இப்போ ஹோம் பேஜுக்குள்ளே இருக்கோம். இப்போ ஃபைனலாக சர்வர் ஃபங்க்ஷனாலிட்டி மாடலுக்குள்ளே போகிறோம். சர்வர் ஃபங்க்ஷனாலிட்டி மாடல் இப்போ லாஸ்ட்டாக இருக்கார். இவரைக்கும் ஹைப்பர்லிங்க் பண்ணிக்கொள்ளலாம். அதில் வந்து சர்வர் ஃபங்க்ஷனாலிட்டி மாடல்னு இருக்கார். ஓகே பண்ணிக்கொள்கிறேன். இப்போ டிரெக்டாக ஃபங்க்ஷனாலிட்டி மாடலுக்குள்ளே போய்க்கொள்கிறேன். ஓகே, அவரையும் பேக் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ஸ்லைட் ஹோம் பேஜ் பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து நம்மளோட இப்போ கடைசியாக ஹோம் பேஜுக்குள்ளே நிற்கும். இப்போ இந்த ஹோம் பேஜுக்குள்ளே இருந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ சொல்லலாம். இப்போ கீழே பார்த்தோம்னு சொன்னால் இப்போ கொஷின் கேட்குற மாதிரியும் இருக்குது. இப்போ கொஷின் கேட்குற மாதிரி இருக்குது. அப்போ இவருக்கு கொஷின் ஏதாவது இப்போ ஆடியன்ஸ் வந்து பார்த்துக்கிற ஆடியன்ஸுக்கு வந்து நம்ம கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுட்டு கடைசியாக அவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு கொஷின்ஸ் ஏதாவது கேட்குற மாதிரி நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து செஞ்சுருக்கேன். அப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ ஹோம் பேஜில் இருக்கேன். இப்போ டிரெக்டாக எடுத்து ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணிக்கொள்ளும். இப்போ நான் வந்து டெக்ஸ்ட்டுக்கு பார்த்தேன், பட்டன்ஸ் போட்டு பார்த்தேன். இப்போ எடுத்து ஒரு சின்னதாக ஒரு கிளிப் ஆர்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அல்லது ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஃபிக்சர் ஓகே, நான் வந்து இதில் வந்து ஒரு கொஷின் கேட்குற மாதிரி ஒரு ஃபிக்சர் ஒன்று ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து எடுத்து இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதில் வந்து கொஷின் கேட்குற மாதிரி இவரை கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். இன்சர்ட் ஹைப்பர்லிங்க் அதே விஷயம்தான். இப்போ நம்ம கொஷின் கேட்குற இடத்துக்கு போகிறோம். கொஷின் வந்து இங்கே இருக்குன்னு சொன்னால் இஃப் யூ வாண்ட் எனி கொஷின், அப்போ இந்த லொக்கேஷனுக்குள்ளே போகணும். நம்ம இவரை கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ண அவர் எங்கே போய்ட்டு வரேன்னு சொன்னால் இங்கே போய்ட்டு வரு. அப்போ டிரெக்டாக என்ன செய்யலாம்னு சொன்னால் இங்கேருந்து டிரெக்டாக கடைசியாக நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம்டா தேங்க் பண்ணிக்கொள்ளலாம். சாரி, இப்போ இவருக்கு இது பட்டன்ஸை போட்டுக்கொள்கிறேன். நல்ல இது வந்து முன்னுக்கு போகிற ப்ரீவியஸுக்குரிய பட்டன்ஸ். எந்த பட்டன்ஸ் போட்டாலும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வந்து பட் அதுக்குரிய ஸ்ட்ரக்சர் வந்து மாறிடும், பிழை வராது. பட் அதுக்குரிய ரூல்ஸ் வந்து நெக்ஸ்ட்னு சொன்னால் சரியான பட்டன்ஸ் கொடுக்குறது நமக்கு ஒரு மிக முக்கியம். பார்த்தோம்னு சொன்னால் நான் வந்து ஸ்லைடுக்குள்ளே போய்க்கொள்கிறேன். லாஸ்ட்டான ஸ்லைட் வந்து தேங்க் பண்ணிக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னு சொல்லி. ஓகே, வந்து இப்போ சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் முன்னுக்கு போய்க்கொள்ளலாம். நம்ம இங்கே டிரெக்டாக ஹோம் பேஜுக்குள்ளே போய்க்கொள்ளலாம். அப்போ ஹோம் பேஜுக்குள்ளே போகிறதுக்கு நான் ஒரு பட்டன் வச்சுக்கொள்கிறேன். ஓகே, ஷோ பண்ணிக்கொள்கிறேன். டிரெக்டாக நான் ஸ்லைடுக்குள்ளே போய்க்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நம்மளோட ஹோம் பேஜ். ஓகே, ஹோம் பேஜுக்குள்ளே இருக்கேன். அப்போ டிரெக்டாக ஹோம் பேஜுக்குள்ளே போய்க்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ டிரெக்டாக வந்து இங்கேருந்து டிரெக்டாக ஹோம் பேஜுக்குள்ளே இருக்கேன். இப்போ இதோடய போதும், அல்லது இங்கேருந்து நம்ம நீங்கள் இங்கேயும் போகிறோன்றாலும் போய்க்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. அப்போ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் செஞ்சு கொள்கிறேன். அப்போ இவர் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவரை கிளிக் பண்ண முடியும் சொன்னால் டிரெக்டாக வந்து மற்ற ஸ்லைடு போகணும் நமக்கு.
ஓகே மற்ற ஸ்லைடுக்குள்ளே போகிறாரு வந்து அடுத்து வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ண நம்ம டிரெக்டாக வந்து ஹோம் பேஜுக்குள்ளே போகணும். அப்போ ஹோம் பேஜுக்குள்ளே போகிறாரு. ஓகே சரியாக இருக்குது. அடுத்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்ன்றதை கிளிக் பண்ண நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் டிரெக்டாக வந்து நம்ம போக வேண்டிய இடம் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். ஓகே சரியாக இருக்கிற கன்செப்ட். இந்த பட்டனை கிளிக் பண்ண நம்ம திரும்ப என்ன செய்யணும், ஹோம் பேஜுக்குள்ளே போயிடணும். அப்போ ஹோம் பேஜுக்குள்ளே போயிட்டார். ஓகே அடுத்து வந்து இப்போ செலக்ட் பண்ண ஒவ்வொரு ஐட்டமும் வந்து டிஃப்ரெண்ட் கலரை மென்ஷன் பண்ணும். அப்போ பியர் டு பியர் நெட்வொர்க் அடுத்த கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பியர் டு பியர் நெட்வொர்க்குள்ளே போகணும். ஓகே அப்போ சரியாக இருக்காரு. அப்போ இவரை கிளிக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேக் பண்ணி பார்க்கலாம். ஒரு பேக் பட்டன் வச்சுருக்கோம். ஓகே இதில் முக்கியமாக ஒன்று விளைய கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து என்னென்னு சொன்னால் இப்போ நான் சரியாக கிளிக் பண்ணுறபடியே பிரச்சனை இல்லை. இப்போ நான் இவிடுத்த எங்கே தான் கிளிக் பண்ணாலும் வந்து இந்த குறிப்பிடப்பட்ட கன்செப்ட் வந்து போகுதில்லை. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நாம் வந்து சரியான முறையில் இப்போ அதாவது வந்து நம்மளே தெரியும் வந்து டிரான்சிஷன்ன்ற வந்து ஒரு ஸ்லைடில் இருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு போகும்போது ஏற்படுற மாற்றம். அந்த ஸ்லைட் டிரான்சிஷன்ன்றது வந்து ஒன்மோஸ்ட் கிளிக்லேயும் இருக்குது, ஆஃப்டர்லேயும் இருக்குது. இப்போ இவர் ஆஃப்டர்லேயும் கொடுக்கல, ஆஃப்டரில் கொடுத்துருந்தேன்னு சொன்னால் நான் ஒரு குறிப்பிட்ட டைமிங்க்கு இப்போ என்ன செய்வேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ஸ்லைடும் மாறிக்கொண்டே போகும் ஒரு டைமுக்கு ஏற்ற மாதிரி. பட் இங்கே ஒன்மோஸ்ட் கிளிக் கொடுக்கலன்னு சொன்னால் வெளியே நான் கிளிக் பண்ணாலும் வந்து போகலை. ஏன்னு சொன்னால் ஒன்மோஸ்ட் கிளிக்கும் இல்லை, எல்லாமே வந்து ஹைப்பர்லிங்க் மூலமாக தான் போகுதே தவிர எதுவுமே வந்து ஒன்மோஸ்ட் கிளிக்கும் இல்லை, ஆஃப்டரும் இல்லை. விளையக்குள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து இன்னைக்கு இதில் வந்து இப்போ நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஓகே இப்போ நான் எதுக்குமே அனிமேஷன் பண்ணலை. இது அனிமேஷன் பண்ணுறதோட இப்போ அடுத்த கிளாஸில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பேக் பண்ணிக்கொள்ளலாம். வந்து இப்போ டிரெக்டாக கன்செப்டுக்குள்ளே போகுது. இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு விலங்கு இல்லாட்டி நான் கொஞ்சம் எஸ்கேப் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதுக்குள்ளே பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து இந்த டிரான்சிஷன்ன்ற வந்து ஒன்மோஸ்ட் கிளிக்கும் இல்லை, ஆஃப்டரும் இல்லை. இப்போ டிரான்சிஷன்ன்ற விஷயமே நீங்கள் அப்ளை பண்ணலை, எல்லாமே இந்த பட்டன்ஸ்களை கிளிக் பண்ணி போகிற மாதிரி தான் கொடுத்துக்கொள்கிறேன். வேணுமெண்டா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஒன்மோஸ்ட் கிளிக்கில் கொடுத்துக்கொள்கிறேன். அப்ளை டூல் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். இப்போ வேணுமெண்டா ரன் பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ரன் பண்ணி பாருங்கள் வந்து ஸ்லைடு ஓகே சரியாக தான் ஒர்க் பண்ணுது. பட் இப்போ கன்செப்ட் சரியாக ஒர்க் பண்ணு, ஹைப்பர்லிங்க் சரியாக ஒர்க் பண்ணுது, ஹேண்ட் மார்க் வருது பாருங்கள். பட் இங்கே கிளிக் பண்ணாலும் கூட இந்த ஸ்லைட் வந்து மூவ் ஆகுது. இப்போ விஷயம் வந்து மற்ற ஸ்லைடு இப்போ சும்மா கிளிக் பண்ணியும் அவர் என்ன செய்கிறேன்னு சொன்னால் வேறு இடத்துக்கு இப்போ இப்போ நம்ம என்ன இருக்கிறத கிளிக் பண்ணால் மை ஹோம் பேஜ் ஹியர்ன்ற இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம ஹைப்பர்லிங்க் கொடுக்கல. நான் இவரை கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மாறுது. என்ன விஷயம் என்று சொன்னால் இங்கே நம்ம டிரான்சிஷனில் என்ன கொடுத்துருக்கோம், ஒன்மோஸ்ட் கிளிக். அப்போ மவுஸை எப்பெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அவர் ஒரு ஸ்லைட்லேருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு மாறிடுவார். பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஹைப்பர்லிங்க் வந்து ஒரு ஆளுக்கு விளங்கப்படுத்தக்குள்ளே எப்பயுமே வந்து ஒன்மோஸ்ட் கிளிக்லேயும் ஆஃப்டர்லேயும் எதுவுமே இருக்கக்கூடாது. டிரெக்டாக ஹைப்பர்லிங்க் கூட தான் இருக்கணும். ஹைப்பர்லிங்கும் இல்லை, ஹைப்பர்லிங்க் கொடுத்துருக்கோம், ஒன்மோஸ்ட் கிளிக்கும் இல்லை, ஆஃப்டரும் இல்லை. அப்போ அப்ளை டூல் கொடுத்துக்கொள்கிறேன். விளங்கிக் கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக நீங்கள் அப்ளை டூல் கொடுக்குறீங்க ஓகே சரி, ஒன்மோஸ்ட் கிளிக்கும் இல்லை, ஆஃப்டரும் இல்லைன்னு சொன்னால் கட்டாயம் ஒவ்வொரு ஸ்லைட்லையும் கடைசி ஒரு ஹைப்பர்லிங்காக இருக்கணும். அப்படின்னா தான் மற்ற ஸ்லைடுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட் பண்ணி போகிறதுக்கோ இல்லை முன்னுக்கு இருக்கிற ஸ்லைடுக்கு போகிறதுக்கோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துன்னு சொன்னால் நீங்கள் என்ன கமெண்ட்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து கட்டாயம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதில் டவுட்ஸ் இருந்துன்னு சொன்னால் நான் அடுத்தடுத்து வார டியூட்டோரியல்ஸ் போடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. அப்போ அடுத்த வீடியோஸில் வந்து சந்திக்கலாம். அடுத்த வீடியோஸில் வந்து இந்த ஸ்லைடுக்கு என்ன மாதிரி அனிமேஷன் அப்ளை பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.